சேவாபுரின்ற ஒரு சின்ன கிராமத்துல மாதவன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். மாதவனுக்கு சொந்தமா நிலம் எதுவும் இல்ல. அதனால ஊர்ல எங்க வேலை கிடைக்குதோ அங்க வேலை செய்துதான் அவன் வாழ்க்கை ஓடுச்சு. அதிகமா அவன் வேலை செய்தது ஊர்ல இருக்கிற பெரிய ஜமீன்தார் வீட்டுல தான். மாதவா, இன்னைக்கு நீ கிஷன் வீட்டுக்கு போய் இந்த அவசியமான சாமான்களை கொடுத்துட்டு வா. ரொம்ப சீக்கிரம் போய் சேரணும், சரியா? சரிங்க ஜமீன்தார் ஐயா, இப்பவே போயிட்டு வந்துட்டுறேன். மாதவன் அவசரமா கிஷன் வீட்டுக்கு போனான். அங்க கிஷன் வீட்டின் முன் மாடத்துல நின்னுக்கிட்டு இருந்தார். வணக்கம் கிஷன் ஐயா, எப்படி இருக்கீங்க? அடே மாதவா, நல்லா இருக்கேன்பா. ரொம்ப நாளுக்கு பிறகு வர்ற. ஐயா, இப்ப நான் ஜமீன்தார் வீட்டுல வேலை செய்யறேன். அவர்தான் இந்த சாமான்களை உங்களுக்கு அனுப்ப சொன்னார். ஆகாஷ் எப்படி இருக்கான்? நகரத்திலிருந்து ஏதாவது செய்தி வந்துச்சா? அட, நேத்து தான் ஆகாஷ் கடிதம் எழுதியிருந்தான். இன்னும் சில நாள்ல அவன் ஊருக்கு வரான்பா. அப்படியா ஐயா? ரொம்ப சந்தோஷம். அவன் வந்ததும் கண்டிப்பா போய் பார்ப்பேன். மாதவன் விடை பெற்று திரும்பி போயிட்டான். சில நாட்களுக்கு பிறகு ஆகாஷ் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வந்தான். அடே ஆகாஷ், என் நண்பா, எப்படி இருக்குடா? நல்லதா இருக்கேன்டா. நீ சொல்லு, உன் வாழ்க்கை எப்படி போகுது? ஒன்னும் இல்லடா, இங்க அங்க வேலை பார்த்துக்கிட்டே நாள் எப்படி போகுதுன்னே தெரியாம போயிடுது. ஆனா நீ நகரத்துல நல்ல வேலையில இருக்க, உன் வாழ்க்கை நல்லா செட் ஆயிடுச்சு. அது சரிதான்டா. ஆனா உண்மையா சொன்னா இந்த கிராமத்து மண்ணுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. அது உண்மைதான்டா. சரி, இந்த தடவை என்ன புது ஐடியா வேணும்? கடந்த தடவை வடபாவ ஐடியா கொடுத்தேன், அது உனக்கு சரியா வரலன்னு சொன்னேன். ஆமாண்டா, அது செய்ய ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு. அட, ஒரு வேலை பண்ணலாமே. உன் கிராமத்துல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டி ஏன் போடக்கூடாது? என்னடா சொல்ற? சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? அது என்ன புது ஐடியா? இருடா, நான் எல்லாம் விளக்கி சொல்றேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் மாதவனுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும், என்னென்ன பொருள் வேணும் எல்லாமே சுலபமா சொல்லிக் கொடுத்தான். அடடா, இது ரொம்ப நல்ல ஐடியாடா. சீக்கிரமா செய்யலாம். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இதுவரைக்கும் நம்ம ஊர்ல யாருமே இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வண்டி போட்டதே இல்ல. அதுதான்டா, இந்த தடவை உன் தொழில் நிச்சயம் ஓடும். இன்னும் கொஞ்ச நேரம் இரண்டு நண்பர்களும் பேசிட்டு மாதவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். ஆஹா, இந்த தடவை ரொம்ப நல்ல ஐடியா தந்திருக்கான். இன்னைக்கு உடனே சாமான்கள் வாங்கி நாளை கண்டிப்பா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வண்டி போடணும். மாதவன் உடனே மார்க்கெட்டுக்கு போய் அனைத்து பொருட்களையும் வாங்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாரிக்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் காலை மாதவன் தன் கிராமத்துல புதுசா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டி போட்டான். காற்றுல சூடா சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாசனை முழு ஊர்லயும் பரவிச்சு. வாங்க வாங்க, சூடான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ருசியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒரு பிளேட் 30 ரூபாய் மட்டும். வாங்க வாங்க. ஆனா கிராமத்து மக்களுக்கு இது என்ன சாப்பாடு அப்படின்னு சரியா புரியல. ஏ, இது என்னடா சிக்கன் ஃப்ரைனா? இல்லப்பா, அவன் சிக்கன் பரோட்டா சொல்றான் போல. அவன் சொல்றது சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? அப்போ இது ரொம்ப விலை உயர்ந்த சாப்பாடா இருக்கும் போல. அப்படி இல்லடா, அங்க பாரு, ஒரு பிளேட் 30 ரூபான்னு போட்டிருக்கே. 30 ரூபா மட்டும்தானா? நான் நகரத்துல சாப்பிட்டப்போ ஒரு பிளேட் 80 ரூபா வாங்கினாங்கப்பா. அப்படின்னா நகரத்துல தான் விலையெல்லாம் அதிகம் போல. எதுவா இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்கியா. வா, போய் சுவை எப்படி இருக்குன்னு பாப்போம். மாதவா, என்னக்கா இது புது ஐட்டமா? 3 பேருக்காக ஒரு பிளேட் போட்டு கொடு. அண்ணே, இது நகரத்து ஐட்டம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இப்பவே 3 பேருக்கும் ஒவ்வொன்னா போட்டு தரேன். அந்த 3 பேரும் முதல் கவளம் எடுத்ததும், அடே மாதவா, பெயர் எவ்வளவு பெரியதோ ருசியும் அப்படியே இருக்கு. சத்தியமா சொல்றேன், இது நம்பர் 1டா. மாதவா, இது அப்படியே நகரத்துல கிடைக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கு. இல்ல, அதை விட கூட ரொம்ப டேஸ்டி. விலையும் ரொம்ப சரியா வச்சிருக்க. இனிமே நாங்க தினமும் ஓன் கடைக்கே தான் வரப்போறோம். மாதவனோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே ருசியா இருந்ததால வேலைக்கு போறவங்களும் வயலுக்கு போற விவசாயிகளும் அடிக்கடி அவன் தள்ளுவண்டிக்கு சாப்பிட வர ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் மாதவனோட வியாபாரம் ஜோரா ஓட ஆரம்பிச்சு அவன் கையில நல்ல அளவுக்கு பணம் சேர ஆரம்பிச்சது. ஆனா
மாதவனுக்கு ஒரு தூரத்து நண்பன் இருந்தான். அவன் பெயர் ஜெகன். மாதவனோட இந்த வளர்ச்சி ஜெகனுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. இவன் மாதவன் தானே, நேத்து வரைக்கும் என்னோட கூடவே கூலி தொழில் செய்துட்டு இருந்தான். இன்னைக்கு பாரு, என்னை விட அதிகமா பணம் சம்பாதிக்கிறான். ஊரெல்லாம் இவனை பாராட்டுது. இது எல்லாம் என்னால பார்க்க முடியல. மாதவனை நான் கண்டிப்பா ஒரு பாடம் கத்து தர்றேன், அதுவும் ஏன் ஸ்டைல்ல. அடுத்த நாள் ஜெகன் தன் ஒரு நண்பனோட சேர்ந்து மாதவனோட தள்ளுவண்டிக்கு வந்தான். அங்க ஏற்கனவே பல பேர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏ மாதவா, எங்களுக்கும் ஒரு பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடு, ரொம்ப பசிக்குது. சரி அண்ணே, 2 நிமிஷம் பொறுங்க, சுட சுட தயாரிச்சு தரேன். மாதவன் சூடான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்து ஜெகனுக்கும் அவன் நண்பனுக்கும் கொடுத்தான். ஜெகன் சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா சிறிது நேரம் கழிச்சு யாருக்கும் தெரியாம ஜெகன் தான் கொண்டு வந்த செத்த பல்லி மற்றும் கரப்பான் பூச்சியை தன் பிளேட்டிலும் அவன் நண்பன் பிளேட்டிலும் போட்டுட்டான். அப்புறம் நடிப்பு ஆரம்பம். ஐயோ மாதவா, இது என்னடா? உன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல பல்லியும் கரப்பாம்பூச்சியும் இருக்கு. சி சி சி. ஐயையோ, என் பிளேட்லயும் அதேதான் இருக்கு. அவர்களோட கத்தல் கேட்டு முழு கிராமமே அதிர்ச்சி அடைஞ்சது. கிராமத்தாரே கேளுங்க, இந்த மாதவன் இத்தனை நாளா நமக்கு பல்லி பூச்சி கலந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வச்சிருக்கான். மேலே இருக்கிற கடவுள் தான் காப்பாத்தினார். இதுவரைக்கும் யாருக்கும் ஒன்னும் ஆகல. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இது நம்ம உயிரோட விளையாடுற விஷயம். இந்த வார்த்தைகள் கேட்டதும் மக்கள் பயத்தோட தங்களோட பிளேட்டுகளை கீழே போட்டு மாதவனை கோபமா பார்த்தாங்க. இல்ல இல்ல, என்ன நம்புங்க, நான் இதெல்லாம் செய்யவே இல்ல. இந்த கரப்பான் பூச்சியும் பல்லியும் யார் போட்டதுன்னே எனக்கே தெரியாது. இவனை கேட்கவே வேண்டாம். இத்தனை நாளா கெட்ட மிலாவட்டி சாப்பாட நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் சாப்பிட வச்சிருக்கான். கடவுள்தான் காப்பாத்தினார். இதுவரை யாருக்கும் ஒன்னும் ஆகல. இனிமே ஒரு விஷயமும் ஆகக்கூடாது. இவனோட தள்ளுவண்டிய உடனே உடைச்சு போடுங்க. இந்த வார்த்தைகள் கேட்டதும் கிராமத்தார் கோபத்துல கண்ண மறந்தாங்க. யாரும் உண்மைய விசாரிக்கல, யாரும் மாதவனை கேட்டல. அந்த சின்ன தள்ளுவண்டி, அவன் வாழ்க்கை, அவன் கனவு அத்தனையும் கண்ணு முன்னாடி தகர்க்கப்பட்டது. கிராமத்தார் எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன மாதவா, எப்படி இருந்துச்சு எங்களோட நடிப்பு? அப்படி சொல்லிட்டு ஜெகன் சத்தமா சிரிச்சான். மாதவன் ஒன்னும் பேச முடியாம அங்கிருந்து தம் வீட்டுக்கு திரும்பி வந்தான். உண்மை மக்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நான் மீண்டும் தள்ளு வண்டி போட முடியாது. ஆனா இந்த உண்மையை எப்படி எல்லாருக்கும் சொல்றது? எப்படி நிரூபிக்கிறது இந்த பல்லியும் பூச்சியும் ஜெகனே என் பேர் கெடுக்க போட்டதுன்னு? மாதவனுக்கு எதுவுமே புரியல. இழந்த மரியாதை, பெயர், நம்பிக்கை இதையெல்லாம் எப்படி திரும்ப பெறறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் ஜெகன் தன்னோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டிய கிராமத்துல ஆரம்பிச்சான். மக்கள் அவனோட கடைக்கு போனாங்க. ஜெகன், உன் ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு ருசியும் இல்லையே, ரொம்ப சப்பையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் நல்ல சாப்பாடோட ருசி புரிய கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, ஏன் ஃப்ரைட் ரைஸ்ல பல்லியும் பூச்சியும் ஒருபோதும் இருக்காது. நிம்மதியா சாப்பிடுங்க. மாதவன் என்ன செய்யணும்னு புரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் மனசுல ஒரு யோசனை மின்னுச்சு. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஐடியாவை எனக்கு கொடுத்தது ஆகாஷ் தான். அப்படின்னா என் தள்ளுவண்டிய மீண்டும் தொடங்க வைக்க ஆகாஷ் தான் உதவ முடியும். உடனே மாதவன் நகரத்துக்கு கிளம்பி ஆகாஷை சந்திச்சான். அங்க போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம ஆகாஷ்க்கு சொன்னான். இந்த மாதிரி மனிதர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மாதவா. நகரத்துல இப்படிப்பட்டவர்களை நான் தினமும் பார்க்கறேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என் கூட வா. உன் தள்ளுவண்டியும் உன் இழந்த மரியாதையும் ரெண்டையும் நான் திரும்ப வாங்கி தர்றேன். ஆகாஷ் தன்னோட கூட ஒரு மனிதனை அழைச்சுக்கிட்டு ஜெகனோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டிக்கு போனான். அண்ணே ஜெகன், இது பாருங்க, இனிப்பு. எனக்கு நகரத்துல ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ஆகாஷ் ஜெகனுக்கு இனிப்பு கொடுத்தான். ஜெகன் அதை சாப்பிட்டான். இது பாருங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அந்த மனிதன் இனிப்பு சாப்பிட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏய், என்னடா இது?
இனிப்பு சாப்பிட்டதும் இவர் ஏன் கீழே விழுந்தார்? அந்த நேரத்துல மாதவன் அங்க வந்தான். ஐயோ ஆகாஷ், நல்ல வேளை இந்த இனிப்ப நீங்க எல்லாருக்கும் கொடுக்கல. இதுல எலி மருந்து கலந்திருக்குது. என் வீட்ல எலிக்காக வைத்திருந்தது அது. தவறுதலா இனிப்பு பெட்டி மாறி போச்சு போல. ஏய், இந்த அண்ணனுக்கு என்னாச்சு? நீங்க இந்த இனிப்ப அவருக்கு கொடுத்துட்டீங்களா? ஆமா மாதவா, இந்த அண்ணனுக்கும் ஜெகன் அண்ணனுக்கும் அதே இனிப்பு தான் கொடுத்தேன். இதை கேட்டதும் ஜெகன் முழுசா நடுங்க ஆரம்பிச்சான். அப்படின்னா எனக்கும் எதுவும் ஆகிடுமா? இருக்கலாம். இந்த அண்ணனுக்கு அதிக மருந்து போயிருக்கு போல. உங்களுக்கு கொஞ்சம் குறைவா போயிருக்கலாம். அதான் இன்னும் உயிரோட இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, என் வீட்டுல இந்த விஷத்துக்கு எதிர் மருந்து இருக்கு. அது இருந்தா உங்க உயிரை காப்பாத்தலாம். தயவு செய்து அந்த மருந்து கொடுங்க. என்னோட பணம், நிலம், சொத்து எல்லாம் உங்க பேர்ல எழுதி தர்றேன். ஆனா என் உயிரை காப்பாத்துங்க. மருந்து கொடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் செய்யணும். சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் செய்வேன். உயிருக்கு மேல எதுவும் இல்லையே. கிராமத்தாரெல்லாம் முன்னாடி உண்மையை சொல்லணும். என் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல பல்லியும் கரப்பாம்பூச்சியும் நீங்களே தான் போட்டீங்கன்னு ஒப்புக்கொள்ளணும். சரி சரி, நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். விரைவா வாங்க, இல்லனா நான் செத்துடுவேன். கிராமத்தாரே, மாதவனோட ஃப்ரைட் ரைஸ்ல பல்லி பூச்சி போட்டது நான் தான். மாதவனுக்கு இதுல ஒரு குற்றமும் இல்லை. அவன் நமக்கு நல்ல சாப்பாடு தான் செய்து கொடுத்தான். அவனோட பேரை கெடுக்க நான் தான் இந்த சதி செய்தேன். ஆகாஷ், நான் எல்லாம் ஒத்துக்கிட்டேன். இப்போ அந்த மருந்து கொடுங்க. அந்த இனிப்புல எந்த விஷமும் இல்ல. இதெல்லாம் நானும் மாதவனும் சேர்ந்து போட்ட பிளான். உன் கெட்ட புத்திய வெளியே கொண்டு வரத்தான் இந்த நாடகம். அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். ஹேய் ஜெகன், இன்னும் பேசாத. இத்தனை நாளா நாடகம் ஆடியது நீதான். மாதவனோட பெயரை கெடுத்து எங்களை எல்லாம் ஏமாத்தின. இப்படிப்பட்ட மனிதனை இந்த கிராமத்துல வைக்கவே கூடாது. அந்த நாளுக்கு பிறகு மாதவனோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டி மீண்டும் முன்னைப் போல ஜோராக ஓட ஆரம்பிச்சது. மக்கள் மறுபடியும் அவனை நம்பினாங்க, அவனை கொண்டாடினாங்க.